நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா சிவாச்சாரியார். பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் திருவாசகத்துல சிவபுராணம் மாணிக்க வாசகர் எழுதிய 4வது பாடல். அதுல மாணிக்க வாசகர் சொல்றது என்னன்னா, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் வருந்துரை நம் தேவன் அடி போற்றின்னு 4வது பாடல் ஃபுல்லா போற்றி திருவுருவா சொல்றாரு. இந்த போற்றி திருவுருவா மாணிக்க வாசகர் இறைவனை புகழ்ந்து சிவபெருமான புகழ்ந்து போற்றி போற்றின்னு பல விதங்கள்ல போற்றி போற்றின்னு சொல்லியிருப்பாரு. இதே உங்களுக்கு ஒரு கதை மூலமா உணர்த்துறேன். அதாவது அந்த காலத்துல லங்காபுரி ஆண்டவர் ராவணேஸ்வரன், ராவணன் என்கிற பெரிய மன்னன். அவர் சிறந்த சிவபக்தன். சிவனை கும்பிடாம ஒரு நாளும் இருக்க மாட்டாரு. அவர் அரக்கர் குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சிவனை பக்தியால சிவபக்தி அவ்வளவு அவர் மிஞ்சின சிவபக்தி யாருக்கிட்டையுமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்றாருன்னா, தெற்கு இருக்கிற லங்காபுரியிலிருந்து வடக்கு இருக்கிற கைலாய மலைக்கு டெய்லி போயிட்டு வருவாரு. ராவணேஸ்வரன் போயிட்டு வருவாரு. அப்ப போயிட்டு வரும்போது ஒரு நாளுக்கு அவர் சலிப்பு அடைஞ்சிட்டு என்ன பண்ணாரு, டெய்லி நம்ம போயிட்டு வரமே, தெற்கு இருந்து வடக்கு போயிட்டு கைலாய மலைக்கு போக வேண்டியதா இருக்குது, பேசாம இந்த கைலாய மலையவே பேர்த்து கொண்டு தெற்க நம்ம லங்காபுரியிலேயே வச்சிடலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக என்ன பண்ணாரு, ஒரு நாள் வேகமா அங்க போய் அந்த கைலாய மலையை போய் ஆட்டுறாரு. அந்த கைலாய மலையை போய் அவர் ஆட்டி என்ன பண்றாருன்னா, இந்த அப்படியே பேர்த்து எடுத்துட்டு போயிடலாம், எடுத்துட்டு நம்ம லங்காபுரியில வச்சிடலான்ட்டு அதை போய் ஆட்டும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த கைலாய மலை அப்படி அதிரதை பார்த்து பார்வதி தேவியார் என்னங்கிறாங்க, என்ன நாதா இது என்ன இப்படி உங்க பக்தனை பாருங்க இந்த மாதிரி பண்றாங்களே, கைலாய மலையே அதிருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ சிவன் சொல்றாரு, உமா பார்வதி நீ ஒன்றும் கவலைப்படாத, அதாவது உண்மையான சிவபக்தியின் அதிகமான தாக்கத்தினாலதான் ராவணன் அப்படி பண்றாரு, மற்றபடி அவர் நல்லவர் தான், ஆனா அவருக்கு ஒரு பாடத்தை நான் கற்பிக்கிறேன், நீ பொறுமையா இருமா பார்வதி அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, ஈசன் தன் கட்டை விரலால அந்த கைலாய மலையை தன் வலது கால் கட்டை விரலால அந்த கைலாய மலையை ஒரு அழுத்துறாரு. அப்படி அழுத்தும் போது அந்த கைலாய மலை என்ன ஆகுதுன்னா, அடியில இருக்கிற யாரு ராவணேஸ்வரன் தலையோட அந்த அப்படியே அவரை போட்டு அமுத்துது. அப்போ அவர் உயிர் போயிருமோன்ட்டு ராவணேஸ்வரன் கத்துறாரு, சிவபெருமானே நான் உன்னோட பக்தன் சிவபக்தன், என்னை இப்படி நீ கைவிடலாமா, என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு கத்துறாரு. அப்படி கத்துறதும் கூட அவர் கேக்குது. அப்பதான் அவர் தொடர்ச்சியா என்ன பண்றாரு, ராவணன் நிறைய சிவ போற்றி திரு கீர்த்தனைகளை நிறைய பாடுறாரு. போற்றி கீர்த்தனைகளை நிறைய பாட சிவபெருமான் உச்சி குளித்து என்ன பண்றாரு, அந்த மலையிலிருந்து அவரை ரிலீஸ் பண்ணி கொண்டு உயிர்ல இருந்து காப்பாத்துறாரு. அதனால யார் ஒருவர் இந்த பூமி இந்த பிரபஞ்சத்துல சிவனோட போற்றி திருவுருவ பாடி மகிழ்றாங்களோ அவர்களை என்னைக்குமே உயிரே அதாவது சொன்ன மாதிரி மலையே போட்டு அமுத்துன மாதிரி ஆபத்துக்கள் வந்தா கூட இறைவன் ஈசன் நம்மளை காப்பாத்துவார். அப்படிங்கறதான் மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமா போற்றி போற்றி போற்றின்னு சிவபெருமான போற்றி சொல்லி வணங்குறாரு. நன்றி என்பர்களே.